Hi friends, welcome back to Mass Herbal Care. இன்னைக்கு நம்ம Mass Herbal Careல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கேரட் சோப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கேரட் ஜூஸ் வச்சு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். அதுக்காக நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் நம்ம எப்பயுமே சோப் வந்து பண்ணனும். கேரட் ஜூஸ் வந்து பாத்தீங்க அப்படினா அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு प्रिजर्वेटिव சேர்த்து ஆட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் நம்ம எப்பயுமே சோப் வந்து பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக தண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன பவுல்ல ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து கிளிசரின் பேஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஈவனாக நீங்கள் இந்த பேஸை கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகுறது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக மெல்ட் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய சைஸாக வெட்டிட்டீங்க, ஒன்று சின்னதாக இருக்குது அப்படின்னா சின்னது சீக்கிரம் மெல்ட் ஆகிடும், பெருசு வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு அந்த பேஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஜூஸை வந்து சேர்த்துக்கோங்க. கேரட் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு செய்கிற எல்லா சோப்புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் கலர் எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கலர் எதுவுமே ஆட் பண்ணலை அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஆர்கானிக்காகவே இருக்கும். ஸோ நமக்கு வந்து நம்ம கலரோ ப்ரிசர்வேட்டிவ் நிறைய சேர்த்தோம் அப்படின்னாலுமே அந்த பொருள் வந்து நம்மளுக்கு நம்ம நார்மலாக அந்த கெமிக்கல் ப்ராடக்ட் மாதிரி ஆகிடும் இல்லையா, அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சேல் பண்ணுறீங்க, வேறு வழி இல்லை, கலர்ஸ் வந்து தேவை அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து கலர்ஸ் வந்து அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை. ஸோ இது வந்து நான் அவங்களுக்கு தான் செய்கிறேன். ஸோ அதனால் நான் கலர் வந்து ஆட் பண்ணலை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி பவுடர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்க்கும் போது உங்களோட சோப் வந்து இன்னுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு ஸ்கின்ல உள்ள டேமேஜஸ்லாம் கிளியர் பண்ணும். இப்போ இதில் எசென்ஷியல் ஆயில் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சோப்பில் எசென்ஷியல் ஆயில் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும். ஸோ அதுதான் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணுறதுக்கும் உதவி செய்யும். அதே மாதிரி ஸ்கின்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து உங்களுக்கு அது கொடுக்கும். ஸோ நம்ம சாய்ஸ் பண்ணுற எசென்ஷியல் ஆயில் வந்து சில ஸ்கின் டைப்புக்கு ஏத்தாப்புல வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஜோபா ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இலங் ஆயிலும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எசன்ஸ் அப்படின்னும் போது நம்ம இந்த ரெண்டுமே கரெக்டாகவே இருக்கும். அது போக ஃப்ரேக்ரன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னா மட்டும் ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு லெவெண்டர் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நம்ம மோல்டில் போர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை அப்படியே செட்டிங் பண்ண விட்டுருங்க. இதுக்கு மேலே நிறைய வந்து உங்களுக்கு பபிள்ஸ் மாதிரியான நுரைகள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதுக்கு மேலே வந்து ரப்பிங் ஆல்கஹால்னு இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் மேலே அடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து நுரைகள் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ரப்பிங் ஆல்கஹால் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த சோப்பு பார்க்கும்போது நல்லா க்ளீனாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதை அப்படியே நீங்கள் ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே செட் ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறமா அன்மோல்ட் பண்ணிவிட்டு இப்போ கேரட் சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. இது வரைக்கும் நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் உடனே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.